பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் பாண்டியன் எல்லாருமே கிளம்ப சொல்கிறாங்க. மாமா எங்கே கிளம்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு கோமதிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்னடி தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே கிளம்ப சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நடையர்னு வந்து தங்கமயிலும் சரவணனும் ஹனிமூன் போகிறாங்க, எல்லோரும் வழி அனுப்பி வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. வழி அனுப்புறதுக்கு தான் அவங்க அப்பா அம்மா வரேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க சைடில் அவங்க வரேன்ருக்காங்க, நம்ம சைடில் எத்தனை பேர் இருக்கோம், நம்ம போகண்டாமா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சிரிக்கிறாங்க. அத்தை ஹனிமூனுக்கு போகிறதுக்கு வந்து இவ்வளோ பேர் சேர்ந்து அனுப்புதாங்க அப்படிங்கிறது பெரிய வரலாறு தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? அவங்க ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து கொடுத்துட்டோம், அவங்க போக மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி விட முடியாது, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து ஒரு இடத்துக்கு வராங்கன்னு சொன்னால் நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. சரியா, நம்ம எல்லோரும் போகணும் அப்படிங்கிறாங்க. மீனா போகிறாங்க. ஆச்சி என்ன செஞ்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அக்கா நான் நாளைக்கு டியூஷன் இருக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் புறப்படு அப்படிங்கிறாங்க. எங்கேக்கா போகிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லோரும் தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அதான் எங்கே அப்படிங்கிறாங்க. தங்கமயிலக்கா ஹனிமூன் போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதுக்கு நம்மளும் போகிறோம். ஏக்கா அவங்க தானக்கா ஹனிமூன் போகிறாங்க, அவங்க ஹனிமூன் போகிறதுக்கு நம்ம கூட எங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. வழி அனுப்புறதுக்கு போகணுமாண்டி, உன் வீட்டுக்காரையும் புறப்பட சொல்லு அப்படிங்கிறாங்க. கதிர் வேலைக்கெல்லாம் புறப்பட்டுருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நீ ஒரு இடத்துக்கு போகணும், வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா தான் சொன்னார் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம், அதனால் யாரும் எங்கேயும் போகாதங்க, புறப்படுங்கன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் எங்கே போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரவணமாமா வந்து ஹனிமூன் போகிறாங்களா, அவங்க ட்ரெயின் அனுப்புறதுக்கு எல்லோரும் போகணுமா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சிரிக்கிறாங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன வெக்கம், சொன்னதே உங்கள் அப்பா தான் அப்படிங்கிறாங்க. இவர் ஏன் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹனிமூனுக்கு போகிறதுக்கு எல்லோரையும் ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடல, ட்ரெயின் வழியேற்றதுக்கு இந்த வீட்டில் உறுப்பினராக தான் எல்லோரும் வரணும்னு சொன்னேன். நீ இந்த வீட்டு உறுப்பினராக இருந்தால் இல்லைனா வராதா அப்படிங்கிறாங்க. இன்னும் அந்த யூனிஃபார்ம் கலத்திட்டு மறுபடியும் சட்டையை போடுறாரு. என்ன அவங்க அப்பாட்ட பெரிய வீரவசனம் பேசுகிற மாதிரி போனேன், கடைசியில் கவுந்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் உறுப்பினராக இருந்தால் வரணும்னு சொன்னாங்க, அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. சரி ரைட்டு, அண்ணன் சென்னைக்கு போகுது, அண்ணி சென்னைக்கு போகுது, வெளியே அனுப்பிட்டு வந்துடலாம், ஒரு நாள் லீவுனா ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லோரும் புறப்பட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே வந்து தங்கமயிலோட குடும்பமும் வந்துடுறாங்க. வந்தோன்னே அவங்க அப்பா பயங்கர சீனை போடுறாரு. சம்மதி பயங்கரமான வேலை, டெல்லி எங்கே, ஹைதராபாத் எங்கே, அங்கே எங்கேன்னு ஒரே ஃப்ளைட்லேயே தான் லாந்திட்டுருக்கேன். ஆனால் வந்து இவங்க ஹனிமூன் போகிறாங்கன்னு சொன்னோன்னா ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மீனா சிரிக்கிறாங்க. மீனா சிரிக்கிறத பார்த்துடுறாங்க பாக்கியம். நக்கலுக்கா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி, ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான ஆட்களை வந்து ஹனிமூனுக்கு அனுப்புகிறீங்க. நீங்கள் பார்த்து முடிச்சு வச்ச பொண்ணு பையங்கிறதுனால நீங்கள் ஹனிமூன் அனுப்புகிறீங்க. ஓடி வந்தவங்கெல்லாம் நீங்கள் அனுப்புவீங்களா? அது உங்களுக்கு கௌரவமாகவும் இருக்காது. உங்கள் குடும்ப கௌரவத்தையே காப்பாற்றுறது வந்து தங்கமயிலும் சரவணன் தான் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பாண்டியன் உடனே சொல்லுதார், நீங்கள் சொல்வது 100% உண்மை. என் பையன் சரவணனாக இருக்கட்டும், தங்கமயிலாக இருக்கட்டும் ரொம்ப தங்கமான பிள்ளைகள், என்னை மீறி அப்படி செஞ்சதே கிடையாது. ஆனால் என் பிள்ளைகள் அப்படி மற்ற பிள்ளைகள் வந்து அவங்க விருப்பத்துக்கு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளைகள் என் சொல்ல கேட்டு தான் எல்லாம் வந்து வழி அனுப்பி வந்திருக்குவா அப்படிங்குது. இங்கே மீனாவுக்கும் ராஜிக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அவன் கையை பிடிக்கிறாங்க கோமதி. ஏம்மா இதை நினைக்காதாங்கம்மா, அவர் இப்படித்தாம்மா எங்கேயாவது லூஸ் ஸ்டாக்கில் விட்டுருவார், அவங்கெல்லாம் அதுக்கு ஏற்றாப்புல போட்டு கொடுக்காங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. தங்கமயில் அம்மா வந்து உனக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் தான் போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அப்பா சொல்லிட்டார், ஆமாம்மா ஃப்ளைட் டிக்கெட் தான் போடணும் உங்கள் அம்மா சொன்னான். நானும் சரி ரைட்டு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு விட்ருவோம், பிள்ளைகள் சந்தோஷமாக போய்ட்டு வரட்டும், எங்கேனாலும் போய்ட்டு வரட்டும், சுற்றி பார்த்துட்டு வரட்டும்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ட்ரெயினில் ஏசியில் தானே போகிறீங்க அப்படிங்கிறாங்க தங்கமயிலம்மா. இல்லைம்மா நான் ஏசி தான் அப்படிங்கிறாங்க. ஏன் ஏசி புக் பண்ணானே அப்படிங்கிறாங்க. சம்மந்தி ட்ரெயினில் வந்து ஜன்னலை தான் ஜில்லுன்னு வரப்போகுது அப்படிங்கிறாரு பாண்டியன். என்னத்தான் இருந்தாலும் புதுசாக போகிறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஏசியை புக் பண்ணியிருக்க வேண்டாமா சம்மந்தி? அப்படி உங்களுக்கு புக் பண்ண தெரிலன்னா எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் வந்து தனி கோச்சே வந்து இது பண்ணியிருப்போம்ல, ஏசி புக் பண்ணியிருப்போம்ல அப்படி இப்படிங்கிறாங்க. தனி கோச்சே புக் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜிகிட்ட சொல்கிறாங்க. அக்கா ஏற்கனவே ஒரு கோல் போட்டாங்க, நம்ம ஓடி வந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலம்மா பேச ஆரம்பிச்சிட்டு, இன்னுமே நீங்கள் கவுண்டர் கொடுத்தீங்கன்னா அவங்க முரட்டு கவுண்டராக கொடுப்பாங்க, நம்ம 2 மாதம் தாங்க கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், என்ன தான் நடக்குன்னு வேடிக்கை மட்டும் அமைதியாக பார்ப்போம், சிரிப்பு வந்தால் கூட நம்ம வீட்டில் போய் சிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சம்மந்தி, எங்கள் தகுதிக்கு என்னவோ அதை செஞ்சுருக்கோம், நீங்கள் பெரிய பணக்காரங்க, நீங்கள் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வருமானம் வருது, எங்களுக்கு மளிகை கடையை வச்சு மட்டும்தானே வருமானம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், மற்ற பிள்ளைகள் வேறு எந்த வேலைக்கும் போகிறதில்ல, ஒருத்தன் உணவு டெலிவரி பண்ண போகிறான்ட்டு போகிறான், அவனுக்கு 10 100 கிடைக்கும், இன்னொருத்தன் சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கான், மாப்பிள்ளை வேலை பார்த்து கொண்டு வீட்டில் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும், உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு தானே பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனா போடுறாங்க பாக்கியம். உடனே அவர் சொல்கிறாரு தங்கமயிலோட அப்பா, விடு பாக்கியம், ரொம்ப ஓவராக பண்ணாங்க,
கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க பொய் சொல்லக்கூடாதுங்க, பொய் சொல்லணும்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை போட்டவே கூடாது. அப்போனா தான் நம்ம எதிர்பார்ட்டியை வந்து நம்ம வந்து டர் பண்ண முடியும். இது வேறு அவங்க சம்மந்தி குடும்பம். சம்மந்தி குடும்பத்தை நம்மகிட்ட வந்து கரங்கடிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பணத்தாலையும் நம்ம பில்டப்பாலையும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதான் பணம் தான் இல்லையே அப்படிங்கிறாங்க. பணம் இல்லை, ஆனால் பணம் இருக்க மாதிரி பில்டப் பண்ண முடியுமில்ல. நம்ம தான் 80 பவுன் நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கோமே. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அள்ளற தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் கவரிங் தானே பாக்கியம் அப்படிங்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியும், நம்ம தங்கமயிலுக்கு தெரியும், மற்றவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. அதனால் நம்ம என்ன செய்யலாம், பூந்து விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சம்மந்தி இந்த ஒரு முறை மட்டும் உங்கள் செலவில் போய்ட்டு வரட்டும், அடுத்தாப்புல எத்தனை முறைனாலும் போட்டு நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சரி தங்கமயிலுக்கும் சரவணனுக்கு நேரம் ஆயிடுச்சு, ட்ரெயின் ஏறுங்க அப்படிங்கிறாங்க. ட்ரெயின் ஏறிக்கொண்டு பேக்கெலாம் எடுத்து வைக்கிறாங்க. அண்ணா பார்த்து போனேன், கவனமாக இருந்தேன் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரிப்பா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உங்களை பிரிஞ்சு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, ஒரு நாள் கூட உங்களை பிரிஞ்சதில்லை. ஆனால் வந்துட்டு இப்போ நான் வந்து அண்ணன் 3 நாள் உங்களை பிரிய போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாரு. செந்திலும் கதிரும் கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இதை பார்த்தோன்னே பாக்கியும் சொல்கிறாங்க, இது ரொம்ப ஓவராக இருக்குது சம்மந்தி. அண்ணன் தம்பின்னா ஒரு குறிப்பிட்ட வயசில் 4 இடத்துக்கு போகணும் வரணும், இப்படி கிடந்து அழுகாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும். நடையாருன்னு அவங்க போகிறாங்க, அவங்க பயங்கரமாக பண்ணது தப்பு அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியன் சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒன்று மணி நேரம் இருந்தவங்க, அதனால் ஃபீல் பண்ணுறாங்க, விடுங்க சம்மந்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நேராக பழனி போகிறார். டே மாப்பிள்ளை, நான் மொட்டை மாடிலே படுத்தாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நீ பார்த்துட்டு தான் போய் தூங்குவேன். 3 நாளாக மாமா நீ பார்க்காம இருப்பேன், எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி நீ பார்த்து கவனமாக போய்ட்டு வா, நீ மோளும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா போய்ட்டு வரோம், சித்தப்பா போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலை தங்கமயில் அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே தங்கமயிலுங்க சிக்னல் கொடுக்காங்க, எதையாவது சொல்லி சொதப்பிடாதாங்கன்ட்டு. அவங்க கண்டுக்கிடவே இல்லை, பாண்டியன்ட்ட பயங்கரமாக பேசுகிறாங்க. மூத்த பிள்ளையே ஓரளவு நார்மலான பையனுக்கு கட்டி கொடுத்துட்டோம், ஆனால் இளைய பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு இருக்க சொத்தில் 2ம் சரி பாதி கொடுக்கணும்ல, பையன் நல்ல பையனாக இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, தங்கச்சி ஃபைனல் முடிச்ச பிறகு என்ன செய்வான்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்காங்க, ஆனால் என் தங்கச்சி வந்து படித்து வேலைக்கு போகணுங்கிறான், அதனால் எது சாத்தியம்னு தெரியலன்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, படிப்பு தான் போதும், எம்ஏ இப்படி இங்கிலீஷ் படிக்க வச்சேன் தங்கமயில. உங்கள் பையனை மாதிரி ஒரு பையன் நல்ல பையனை கட்டி வச்சேன், இதே மாதிரி ஒரு நல்ல பையனாக இருந்தால் சொல்லுங்கள், சுடரையும் கட்டி வச்சிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எவ்வளோ நாங்களும் போட்டுடலாம். இப்போ தங்கமயிலுக்கு 80 பவுன் போட்டோம், அவளுக்கு கூட 20 போட்டு 100 பவுன்லாம் போட்டு கட்டி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு நல்ல பையனாக தான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட் நான் பார்த்துட்றேன் அப்படிங்கிறாங்க. ட்ரெயின் கிளம்பிட்டு எல்லாம் டாட்டா போடுங்க அப்படின்னு டாட்டா போடுறாங்க. போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சூழ்நிலை எல்லோரும் வீட்டுக்கு போகையில் சம்மந்தி இந்த காலத்தில் வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுடைய அப்பாவும் அம்மாவும் பாண்டியனை பார்த்து ஆமாம் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. கார் பழைய காராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் கார் எங்கே சம்மந்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம கார் புது காரு, அதனால் தனியாக தள்ளி விட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, டிரைவர் எங்கே நிற்காரு அப்படிங்கிறாங்க. நான் நிற்காரு பாருங்க அப்படின்னு சம்மந்தமில்லாத ஒரு ஆளை காமிக்காங்க. சரி சரி நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து போயிடுறாங்க. இவங்க அதனால் பையன் நடந்து எப்பா நம்ம ஆட்டோவில் வந்து தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கார் கொஞ்சம் மக்கள் பண்ணது ஒரு இடத்துல நின்று சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோவில் தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் போகிறாங்க. இதை பார்த்தோன்னே மீனா சிரிக்கிறாங்க. மாமா அங்கே பாருங்கள், தங்கமயிலும் அம்மாவும் அப்பாவும் காரில் போகிறத பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இது ஆட்டோலம்மா அப்படிங்கிறாங்க. ஆட்டோ தான், அங்கே உள்ளே பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உள்ளே பார்க்குறாங்க, தங்கமயில் அம்மாவும் அப்பாவும் சுடன் உட்காந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே தங்கமயிலோட அம்மா அப்பாவும் என்னை ஆட்டோவில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தி காரில் தானே வந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆக நல்ல வேலை அவரே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சம்மந்தி கார் வந்து சின்ன ரிப்பேருண்ணா, டிரைவர் என்னன்னு பார்த்துட்டு வைப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஏன் நிற்கணும் வெயிட் பண்ணுவானே, அதான் நாங்கள் ஆட்டோவில் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி பார்த்து போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ட்ருன்னு போகிறாங்க. உடனே தங்கமயில் அம்மாவும் அப்பாவையும் பார்த்துட்டு முழிக்கிறாங்க மீனா. ராஜி அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது மாதிரியா இருக்குது அப்படிங்கிறாங்க. சொல்கிறாங்களேக்கா கார் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி, டிரைவரை பார்க்க சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை, அவங்க டுபாக்கூர் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாக்கா. தயவுசெய்து இதை வந்து நீங்கள் யாருக்கும் கேட்குற மாதிரி பண்ணிங்கன்னா டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க தான் போயிட்டாங்களே, இருக்கிறது நம்ம அத்தை, நம்ம ஃபேமிலி தானே, நம்ம ஃபேமிலியில் நம்மளை யாரும் டேமேஜ் பண்ண போகிறதில்ல. மாமா தான் வீட்டில் போய் என்ன முடிவு எடுப்பார், அவங்க ஒரு மாதிரி பேசியிருக்காங்க, அவங்க விருப்பப்பட்ட மேரேஜ் அவங்க தான் பண்ணாங்க வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் மாமா எதுவும் சொல்ல தர வைக்காருன்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம ஃபேமிலியில் நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கு ஆளெலாம் இல்லை, நம்ம 2 பேரும் வேணால் யாரையும் கஷ்டப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படிங்கிறாங்க. காரில் போகிறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க, ஏங்க அவங்களுக்கு அவ்வளோ வசதி இருந்தாலும் ஆட்டோவை பிடிச்சி போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, எவ்வளோ பணம் இருந்தாலும் எளிமையாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். அவங்க எளிமையாக இருக்காங்க, அந்த எளிமையை கற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக வந்து தங்கமயில் மாதிரி அந்த சுடர் பிள்ளைங்க ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாக தான் இருக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கல்யாண புரோக்கர் ஆகிட்டீங்களாங்க, நீங்களாம் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குற அளவுக்கு ஆகிட்டா அப்படிங்கிறாங்க. நானும் மாப்பிள்ளை பார்த்து கொடுக்கல, சரவணனுக்கு மாப்பிள்ளை பார்க்க எத்தனை புரோக்கரை பார்த்துருப்போம், அந்த புரோக்கர் நம்பர் எல்லாம் தான் இருக்கேன்.
பேசாமல் இந்த சுடர்புல்ல ஃபோட்டோ நம்ம வாங்கி நம்ம அவங்க கொடுத்தோம்னா அந்த பையன் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து சொல்ல போகிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, அதுவும் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தானே, நம்ம வீட்டில் இன்னொரு பையன் இருந்தால் கூட அந்த பிள்ளையை கட்டி வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் ராஜுவும் முழிக்கிறாங்க. உடனே ராஜுக்கிட்ட மீனா சொல்கிறாங்க, இன்னொரு தங்கமயிலுக்கு வந்தால் அந்த வீடு தாங்குமா அப்படிங்கிறாங்க. அக்கா, ஒரு தங்கமயிலையே சமாளிக்க முடியாமல் நம்ம 3 பேர் திணறதோம்னு அத்தைக்கு தெரியாமலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு மாமாவுக்கு பில்டப் கொடுக்குறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு தங்கமயிலையே சமாளிக்க முடியாமல் அடுப்பங்கரைக்கும் பீரோ பக்கத்துலையும் ஓடிட்டு இருக்காங்க அத்தை. அந்த தங்கமயில் வந்து 3 நாள் கழித்து வருவாங்க. இங்கே போயிட்டு ஹனிமூன் போயிட்டு வரும்போது பீரோ சாவியே பறிக்கப்படுமா என்னவோன்னு தெரியல. இப்படி இருக்க நிலைமையில இன்னொரு தங்கமயில் இருந்தால் சூப்பராக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, அதுவும் என்னமோ உண்மை தான், தங்கமயில் மாதிரி ஒரு சூப்பர் பிள்ளை கடைக்கு கொடுத்து வச்சுக்கணும் அப்படி இப்படின்ட்டு காரில் சொல்லிக்கிட்டே போகிறாங்க. டிரைவர் அதனால் வீடு வந்துச்சுன்னா அப்படிங்கிறாங்க. இறங்குறாங்க. உடனே காது கொஞ்சம் செவி அடக்கி அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுவும் செய்தா அப்படிங்கிற. இல்லை, தங்கமயில் புகழே மாமா பாடிட்டு வந்தாங்களா, அதனால் காது அப்படியே அடைச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, எனக்கும் கடுப்பாக தான் இருந்துச்சு, என்னச்சிய மாமாலாம் ஏற்றும் பேச முடியல அப்படிங்கிறாங்க. உனக்கு இந்த ஃபீல்டு இருந்துச்சு அப்படிங்கிறான். ஆமாம், எனக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அக்கா தங்கச்சி நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. தங்கமயிலே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுதாங்க அந்த வீட்டில். அவங்க தங்கச்சி வந்தால் அவ்வளோதான், டர் பண்ணி விட்ருவாங்க. நம்ம கல்யாணத்துக்கு போது பார்த்தோம், அந்த பிள்ளை அவ்வளோ வாயடியாக பேசுனது. ஆனால் தங்கமயில் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. அமைதியாக இருக்க இவங்களே வந்து பயங்கரமான கூம்பச்சட்டை பண்ணுதாங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. நல்ல வேலை நீ கதிரை கட்டின அப்படிங்கிறாங்க. ஏன்க்கா அப்படிங்கிறாங்க. நீ கட்டலைன்னா கதிரை கட்டி வச்சுருப்பாங்க. கதிர் கட்டினவன் கதிர் டைப்பும் வேறு மாதிரி இருக்கும், அவள் டைப்பும் வேறு மாதிரி இருக்கும். நான் தான் ரொம்ப பாவம், என் புருஷன் ரப்ராணி, நாங்கள் தான் சமாளிக்க முடியாமல் ரொம்ப திணறியிருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைக்கா, நீங்களாம் சமாளிச்சிடுவீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே சமாளிக்கிறது, என்னாலலாம் சமாளிக்க முடியாது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரிக்கா நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சு எல்லோரும் தூங்க போகிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, ரொம்ப திருப்தியாக இருக்குது கோமதி அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, சரவணனையும் தங்கமயிலையும் வெளியூருக்கே அனுப்பல வைக்கலன்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துச்சு, அவங்கள அனுப்பிவிட்டாச்சு. அவங்க மனசுக்குள்ள உண்மையிலே சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஏங்க, எல்லா புருஷன் முன்னாடியும் தனியாக இருக்குன்னு நினைப்பாங்க, அவங்க தனியாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணி விட்டாச்சு. அவங்க நல்ல மாதிரி இருந்துட்டு வரட்டுங்க, சீக்கிரமாக பேரனோ பேத்தியை பெற்று கொடுத்தா நம்ம தூக்கி வளர்க்கறத விட வேறு என்ன சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் கோமதி, எல்லா கேரக்டர்லையும் இருந்துட்டோம். ஏன்னா இந்த மாதிரி மச்சான்னு ஒரு கேரக்டரில் இருந்துட்டேன், அப்பாங்க ஒரு கேரக்டரில் இருந்துட்டேன், மாமாங்க ஒரு கேரக்டரில் இருந்துட்டேன், இப்போ தாத்தான்னு ஒரு கேரக்டரில் நான் வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கை போதுமானது அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், வாழ்ந்த பிரதிபலன் அடையணும்ல. ஏன்னா இந்து மதத்தில் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய புனிதம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய புனிதம்னா குழந்தை குட்டிகளோடு வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி குழந்தை குட்டியோடு வாழ்கிறது ஒரு சிறப்பு தானே. அப்படி வாழும்போது பேரம்பத்தியோடு வாழ்ந்தால் கூட கொஞ்சம் சிறப்பு தான் அப்படிங்கிறாங்க. இதுதான் மனித தத்துவமும் கூட. ஏன்னா மனுஷ பக்கிகளோட வாழ்றது தானே வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. உடனே அது இன்னும் உண்மைதாங்க. சரிங்க நம்ம தூங்க போவோமா அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். எங்கள் மாடியில் வந்து ரூம் கட்டணும்னு சொன்னீங்களே, அந்த வேலைகள் பண்ணுறதுக்கு ஆள் இன்னும் வரலையேங்க அப்படிங்கிறாங்க. வந்து பார்த்துட்டு போனார்ல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அண்ணாச்சி, மாடியில் வீடு ரூம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்துட்டு போனீங்களா, அது என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி 2-3 வேலை நெருக்கமாக இருந்துச்சு, அதுபோல் உங்கள் ஏற்று வீட்டுக்கார சக்திகள் என்னாச்சு வேறு உங்கள் வீட்டுக்கு வேலை செய்யக்கூடாது வைக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலை செஞ்சு தர முடியுமா தர முடியாது, அப்படி தரலன்னா வேறு ஆளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி அப்படிலாம் பார்த்துடாதாங்க, அவர் ஒரு உள்ளூரில் ஒரு பெரிய ஆள் சொன்னார்னா சரி ரைட்டு நான் கழிச்சு செய்வேன்னு நினச்சேன், மற்றபடி வேலையை யார் சொன்னாலும் நான் விட மாட்டேனாச்சு, நான் நாளைக்கு வந்து வீட்டு வேலையை ஆரம்பிச்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு காலைல வாங்க, கடைக்கு வாங்க, நான் ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் தரேன், மாடியில் கட்ட ஆரம்பிச்சிருங்க, எனக்கு அது மான பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சுருக்காங்க. பார்த்தியாடி உங்கள் அண்ணன் இன்னொன்று இளைய நொண்ணுக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. இந்த சக்திகள் வந்து நம்ம வீட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னோன்னா நம்ம வீட்டு ஆசாரியை பார்த்து அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த வேலை தேவையில்லாத வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி அவனுக்கு என்ன சிதம் பார்த்து சொல்லிட்டு நம்ம கிளம்புறாங்க. ஏங்க இப்போ தான் நம்ம வீட்டில் வந்து ஒரு பையன் ஹனிமூன் போயிருக்கான், பையனும் மருமகளும். இந்த சூழ்நிலை நீங்கள் வைத்த வீட்டில் வந்து எனக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் வெளியூரில் இருக்குது, ஏதாவது ஒன்றுனா வந்து நம்ம இவங்க மேலே வருத்தப்பட வேண்டியவா இல்லை யாருக்கு மேலே வருத்தப்பட, அதனால் இது இப்போதைக்கு விடுங்க, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம வீட்டு வேலையை செய்ய வைக்கலாம். அவங்க தம்பி வந்து தான் தங்க போகிறான்னு கூட தெரியாத அளவு பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க. அவன் இங்கே இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க தம்பி அப்படின்னு மட்டும் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் இப்படி ஏற்றுக்க மாட்டுறாங்களே, தம்பியாக கூட ஏற்ற மாட்டுறாங்க, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை இவங்க முடிச்சு வைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கடி கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்க, நம்ம தான் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து சுடருக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுங்களே, இவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இவன் ஃபோட்டோ எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தேடி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு செல்ஃபு தேடி பார்க்குறாங்க. இன்னொரு ஃபோட்டோ இருக்குங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கானே, சரி இந்த ஃபோட்டோவை கொடுத்து நம்ம பொண்ணு தேட சொல்லுவோம், நல்ல பொண்ணாக பார்க்க சொல்லுவோம், அந்த பொண்ணாக பார்க்க சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா எப்படியாவது அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடணும் அப்படிங்கிறாங்க.
சுடர் கல்யாணத்துக்கு அவங்களுக்கு பார்க்க சொல்லுவோம். எது சீக்கிரம் வருதோ அது நடக்கட்டும். ஏன்னா ஒரு கல்யாணத்தை பொண்ணு மாப்பிள்ளை தேடும்போது இன்னொரு பொண்ணு மாப்பிள்ளை அமையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம சுடருக்குன்னு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு ஐயாப்பாட்ட நான் சொன்னேன். அது பொண்ணு புரோக்கர்ட்ட சொல்லையில் இது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறது, எது கிடைக்கோ அவன் இப்போ பண்ணிக்க வேண்டியதான். என்ன இவங்க 2 பேரும் முறை மாறிட்டாங்க, இல்லாத போனால் தான் அப்படி மாற்றி பண்ணி வச்சுருக்கலாமே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, முறை சித்தப்பா முறையாக வந்துடுதுல, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அந்த சுடர் புள்ள ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி, நம்ம கல்யாணத்துக்கு எடுத்த ஃபோட்டோவில் இந்த பிள்ளை ஃபோட்டோ இருக்குங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, என்ன அந்த ஆல்பத்தில் இருக்குமே அப்படிங்கிறாங்க. சரி அதை மட்டும் காலையில் அதை எடுக்க அப்படிங்கிறாங்க. காலையில் எடுக்கணும், இந்த செல்ஃபில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது யாரி எடுக்காங்க. எடுத்து நான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சரி இது ஒரு செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், இந்த ஃபோட்டோவை தான் ப்ரோக்கருக்கு அனுப்பிட்டா தான் அவர் பார்த்துட்டு வர என்ன அப்படிங்கிறாங்க. எங்கே சாதகம்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. சாதகம் கேட்பாங்க, சிலவங்க பேர் ராசி பார்க்குறவங்க இருக்காங்க நம்மளை மாதிரி. நம்ம பேர் எழுதி கொடுத்துருவோம், சுடர்னு பேர் எழுதி கொடுத்துருவோம், அப்பா அம்மா பேர் எழுதி கொடுத்துருவோம். அது போக சாதகம் கேட்டாங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு போகிறது என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி தூங்குங்கன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. காலையிலே விடியுது, எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. காலையிலே சரவணன் எல்லாருக்குமே ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமேல் ரொம்பவே கடுப்பாகிறாங்க. ஏங்க நம்ம ஹனிமூன் வந்ததுக்கு யாரோடைய டிஸ்டர்ப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என்னென்னா எல்லோரும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வந்து ஹனிமூனுக்கு வந்தால் வந்து எல்லார்ட்டையும் பேசணும் வைக்கணும்னு நினச்சேன் வச்சேன், அதனால தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு தங்கமேல் அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பாண்டியன் இந்த மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்களா அப்படிங்கிற. ஐயோ சும்மா பில்டப் தான் பண்ணால் அவர் பார்க்க ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சுமந்தி அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச கல்யாண ப்ரோக்கர் ஒரு ஆள் இருக்கார், ரொம்ப நேர்மையாக இருப்பார், கரெக்டாக பார்த்துருவார் அப்படி இப்படிங்கிறாங்க. பொண்ணோட ஜாதகம் வேணுமா அப்படி இப்படிங்கிறாங்க. பொண்ணோட ஜாதகம் வேணுமா அப்படி இப்படின்னு திணறாரு. அப்போ பூத்த குறிப்பாக இருக்கா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே எல்லாமே பாக்கிட்டு தான் தெரியும், பாக்கிட்டு கேட்டு அடிக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி சம்மந்தி அப்படிங்கிறாங்க. பாண்டியன் வந்து ஜாதகம் கேட்குறாரு, இல்லைன்னா பூத்த குறிப்பு கேட்குறாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் பில்டப்பாக பேசுனீங்க, சரி ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு பந்தாவாக இருக்குன்னு பார்த்தா உடனே கேட்கார அப்படி இப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம மாப்பிள்ளை எந்த மாப்பிள்ளான்னு பார்க்கட்டும், நம்ம வந்து எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் பிடிக்கல, நம்ம குடும்பத்துக்கு ரேஞ்சுக்கு சேர்த்த மாதிரி ஏற்ற மாதிரி இல்லை ஏற்ற மாதிரி கழிச்சு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, ஜாதகம் பேப்பரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க, ஃபோட்டோவும் அனுப்பிவிடுங்க, பூத்த குறிப்பு அனுப்பிவிடுங்க, பார்க்கட்டும், நம்ம எந்த மாப்பிள்ளையை பார்த்தாலும் சரியில்லைன்னு சொல்லிவிடுவோம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக அனுப்பிடுறாரு. சம்மந்தி உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஜாதகம் அனுப்பியிருக்கேன், அந்த பிள்ளை ஃபோட்டோவும் அனுப்பியிருக்கேன், அதே மாதிரி பூத்த குறிப்பு அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ கூட என்கிட்ட இருந்துச்சு சம்மந்தி, ஆல்பத்தில் எடுத்துட்டேன் ஃபோட்டோ செல்லில் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. பொண்ணு தான் லட்சணமான பொண்ணாக இருக்குது, பையன் நல்ல பையனாக பார்த்துருவோம், நீங்கள் சொன்னதான் சொல்லியிருந்தேன், இன்னொரு பொண்ணாக போட வாய்ப்பு இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படிங்கிறாங்க. உடனே கல்யாண ப்ரோக்கருக்கு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடிச்சு நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வராங்க. பாண்டியனை பார்த்து எத்தனை நாளாச்சு, நாங்கள் சொன்ன பொண்ணுலாம் வந்து பையனை கட்டி வைக்க மாட்டேன்ட்டாரு அப்படிங்கிறாங்க. நான் கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லலை, அதுக்கு அமைப்பு அமையலை, அவனுக்கு இங்கே தான் வந்து பொண்ணு எடுக்கணும், அங்கே தான் பொண்ணு எடுக்கணும் ஒரு அமைப்பு இருந்திருக்கு, அந்த அமைப்பில் கல்யாணத்தை முடிச்சாச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியனே, உங்கள் குடும்பத்தில் தான் இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ யாருக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சரவணனுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தோம்ல அப்படிங்க. ஆமாம், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு நல்ல அழகான ஒரு பொண்ணு, நல்லா படித்த பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு உண்டான நகை என்ன நகை உண்டோ போட தயாராக இருப்பாங்க, அந்த பிள்ளைக்கு செய்கிட்டுலாம் அந்தளவுக்கு செய்வாங்க, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே ஐயா, சம்பந்தார் வீட்டுக்கு நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க சொல்லுதில்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, கல்யாணம் முடிச்ச பிறகு எல்லாம் ஒரே சொந்தம் தானே, அவங்க பார்த்தானே நம்ம பார்த்தானே, அந்த பொண்ணு படிக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது, அந்த பிள்ளை தொடர்ந்து படிக்கிறதுக்கு மாப்பிள்ளை சம்மதிக்கணும், அது போக ஒரு நல்ல இடமா இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஃபோட்டோ வச்சுருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஃபோட்டோ அப்படிங்கிறாங்க. ஜாதகம் நான் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. வாட்ஸ்அப்பில் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, அதை பார்க்குறாங்க. பொண்ணு நல்ல பொண்ணு, அழகான பொண்ணாக இருக்கே அப்படிங்க. அம்மா பொண்ணுலாம் நல்ல அழகான பொண்ணு தான், டிகிரி படிச்சிருக்கா, என்ன மேலும் படிக்கணும்னு சொல்லுதாலாம். ஆனால் வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுதாங்க, அம்மா என்ன சொல்லுதாங்கன்னா, காலகாலத்தில் நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா நம்ம கடமை முடிஞ்சதே அப்படின்னு நினைக்காங்க. அதனால் அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு, பொண்ணு இது வந்துடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே கிளம்புறீங்க, இருங்க, இன்னொரு பையனுக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்க. இன்னொரு பையனுக்குமா? பாண்டியா, அப்போ யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு தெரியாமல் கல்யாணம் எதுவும் முடிச்சு வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. வாய முடியுமியா, அப்படிலாம் கிடையாது, என் மச்சினை இருக்காங்களா பழனி அப்படிங்கிறாங்க. ஆமாம் அண்ணா இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இதை பழனிக்கு கேட்குது, மச்சான் நம்மளுக்கு தான் பொண்ணு பார்க்க போகிறாரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. இது இவனோட ஃபோட்டோ, சரியா, இவனோட சாதகம் வந்து சராக்ஸ் இல்லை, ஆனால் பேர் ராசி வந்து பார்த்துருவோன்னு சொல்லிடுங்க,
ஏன்னா ஜாதகம் வாங்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது, வாங்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் மச்சான் வாங்க முடியாது? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொன்னால் தர போகிறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் அதை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நேராக எக்ஸலில் பாஞ்சு போகிறாரு. அம்மா அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா எதுவும் பிரச்சனைடா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை மச்சான், எனக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்க்குறதுக்கு ஜாதகம் கேட்டார் அப்படிங்கிறாங்க. டேய் இருடா எடுத்து தரேன்டா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்னடா ஒட்ஸா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லையா, ஏதோ வந்து ஆத்தா காதில் குசு குசுன்னு ஆத்தா அது பாட்டில் போகுது, என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறாங்க. அப்படிடா அவன் ஜாதகம் அப்படிங்கிறாங்க. உன் ஜாதகத்தை எதுக்கு வாங்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னையும் உங்களுக்கு பிடிக்கல, என் ஜாதகம் மட்டும் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா, அதான் ஜாதகத்தை வாங்கிட்டு போக வந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே நீ வேறு ஏதோ சொல்லியிருப்பியே அப்படிங்கிறாங்க. டேய் ஒன்றும் இல்லைடா, அவன் ஜாதகத்தை கொண்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. என்னத்தா கல்யாணம் எங்களுக்கு தெரியாமல் முடிச்சு வைக்கலான்னு பார்க்கியா அவனுக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் சொல்ல கேட்டால் தான் நாங்கள் முடிச்சு வைப்போம் அப்படிங்கிறாங்க. அண்ணாங்க பாரு, சின்ன அண்ணனாக இருந்தாலும் சரி தான், பெரிய அண்ணனாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் 2 பேரும் சொல்லுத போனால் நான் கெட்ட போகிறதும் இல்லை, நீங்கள் எனக்கு பார்க்க போகிறதும் இல்லை. அதனால் எனக்கு யார் பார்த்து வைப்பாங்கன்னு தோணுதோ அவங்கள்ட்ட கொண்டு ஜாதகத்தை கொடுத்துருந்தோம்னே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்காத்தான் வாங்கிட்டு போகிறான், ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு கொடுத்து விடுதியா அப்படிங்கிறாங்க. நான் ஏன்டா கொடுத்துட போகிறேன், என் ஜாதகம் வேணும்னு கேட்டால் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. நேராக ஜாதகத்தை கொண்டு கொடுத்தாங்க. ஜாதகத்தை கொடுத்தோன்னே எப்பா ஒரிஜினல் வேண்டாம் சிராக்ஸ் எடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் சிராக்ஸ் எடுத்து வரேன்ட்டு போகிறான். பார்த்தீங்களா எவ்வளோ தீயாக வேலை பார்க்கான். கல்யாணத்தில் அவ்வளவு சந்தோஷம் இருக்குது அவனுக்கு, சீக்கிரம் கல்யாணம் முடியணும், காலகாலத்தில் பிள்ளை குட்டி பற்றி வளர்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்துட்டு அவனுக்கு. ஆனால் நல்ல பொண்ணாக பாருங்கள். பொண்ணு வந்து குறிப்பாக வந்து படிச்சிருக்கோ படிக்கலையோ நல்ல பண்பான பிள்ளையா பாருங்கள். என் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க, என் மூத்த மருமக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க, அந்த பண்பில் ஒரு பொண்ணை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக வரேன் ஏன்னா, ஆனால் வந்து இந்த பையன் சாடையில் பொண்ணு கேட்டுருந்தேன், அந்த பொண்ணுக்கும் அதனுடைய இருப்பு என்னவோ அதுக்கு ஏற்றாப்புல ஒரு மாப்பிளையும் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. நல்ல இடமா சொல்லுங்கள், எங்களை பற்றி தெரியும், நாங்கள் இந்த வம்பு தும்புக்கு போகாத ஆள். அதே மாதிரி தான் எங்கள் சமந்தார் குடும்பமும் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது, 2 பெண் பிள்ளைகள் தான், அது சரி பாதி தான் கொடுக்கணும் வைக்கணும்னுட்டு இருக்காரு. ஆனால் நான் அதை கணக்கு பண்ணிலாம் பொண்ணு எடுக்கலை, என் பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருந்துச்சி, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, சரி இந்த வீட்டுக்கு இந்த மருமகம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. மற்றபடி அந்த பொண்ணு சரி பாதி கொடுக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் ஒரு ரூபா காசு யார்ட்டையும் எதிர்பார்க்குற ஆள் இல்லை, ஒட்டுமொத்த சொத்தையுமே வந்து அந்த இளைய பிள்ளையை கட்டுதான் கூட எடுத்துக்கிட்டோம், ஆனால் நல்ல பையனாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க இவ்வளோ சொல்லிட்டீங்க, நான் பார்க்க மாட்டேன்னு நினச்சி அப்படிங்கிறாங்க. சரி வீட்டில் போய் இந்த பிரியாணி அரிசி கொடுத்து பிரியாணி சாப்பிடுங்க, பிரியாணி ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அரிசி ஒரு 5 கிலோ கொடுக்குறாரு. நான் சரியானாச்சு அப்படிங்கிறாங்க. சரி இது ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டியனே 500 ரூபா தரதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க, இப்போ கூட தரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம சம்பந்தார பிள்ளைக்கும் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்கிய, என் மச்சினனுக்கும் நீங்கள் வந்துட்டு பொண்ணு பார்க்க போறியா அப்படின்ட்டு இருக்கும்போது பழனி வந்துடுறாரு. ஜாதகம் கட்டு வந்தேன் அப்படிங்கிற. மறந்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன், சரி நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. மச்சான் இவர் சூப்பராக பொண்ணு பார்த்துட்டு வரல, என் ரேஞ்சுக்கு தலை பார்த்துட்டு வரல அப்படிங்க. பார்த்துட்டு வர போடா குடோனுக்கு வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. அதானே மாப்பிள்ளை புது மாப்பிள்ளையை ஃபீல் பண்ண விட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் செந்தில் வா நம்ம குடோனுக்கு போவோம்னு சொல்லிட்டு குடோனுக்கு போயிடுறாங்க. குடோனில் போய் இப்போ பொருட்கள்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்காங்க. மாமா கல்யாணம் முடிய போது பார்ட்டி எதுவும் கிடையாதா அப்படிங்கிறாங்க. டேய் பார்ட்டி என்னடா பார்ட்டியாக கொடுக்குது, இரு முந்திரி பருப்பு உனக்கு எடுத்துத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி பருப்பு கொடுத்து, இதாண்டா பார்ட்டி நல்லா சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. என்னம்மா பார்ட்டின்னு சொன்னால் கடையில் உள்ள பொருளை எடுத்து கொடுக்க அப்படிங்கிறாங்க. ஏன் கேட்குறா காசு, ஏன்டா காசு தந்தால் தானே நான் வந்து எதாவது வாங்கி தர முடியும், உங்கள் அப்பா தான் எனக்கு சம்பளமே தர்றது இல்லையா அப்படிங்கிறாங்க. உடல் உள்ள 500 அங்கே விடலாமா அப்படிங்கிறாங்க. 500 தந்துட்டு இருந்தார் தானே கூலி மாதிரி, இப்போ அதையும் நிப்பாட்டார், என்ன கதைன்னு தெரில அப்படின்னு இருக்காங்க. பாண்டியன் வந்து இவங்க அக்கௌண்ட்டில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட பணத்தை கொடுக்குறதே இல்லை. ஆனால் இந்த விஷயம் இவருக்கு தெரியவே இல்லை. எனக்கு ஒரு நாளைக்கு கல்யாணம்னாலோ இல்லை எதுக்குனாலோ தேவைப்படும், இல்லை எதிர்காலத்துக்கு ஒரு கடை வைக்கணும் போகணும் வரணும் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு முதல் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்கௌண்ட்லேயே ஒரு சம்பளம் மாதிரி போட்டு வச்சுருக்காரு. இது தெரியாத பழனி வந்து சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து இப்போ சம்பளம் கொடுக்காம நீ வச்சுருக்காரு, கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் சோத்த போடுவார் எனக்கு என் முன்னாடிக்கும், ஆனால் வந்து ஒன்றே மாதிரி சம்பளம்லாம் வச்சுக்கலான்னு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே இவருக்கு ஏற்றாப்புல ஒரு கடை போடணுண்டா அப்படிங்கிறாங்க. நீ மாமா போட்டுருவியா, அவங்க மச்சானை எடுத்து போட்டுருவியா மாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போட்டுருவோண்டா, பெரிய கடையாக போட்டுருவோண்டா அப்படிங்கிறாங்க. உடனே அந்த குடோனுக்கு வந்துடுறாரு பாண்டியன். என்ன குடோனில் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிற. மச்சான் கல்லால் யார் இருக்கா அப்படிங்கிறாங்க. கல்லால் குண்டேசன் மாமா இருக்கார், இப்போ நான் போகணும், ஒரு கல்யாணத்துக்கு ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டரை சீட்டை வாங்கிட்டு எல்லாத்தையுமே போட்டு வைங்க அப்படிங்கிறாங்க. உடனே கடையில் வந்து அந்த சீட்டை எடுத்து எல்லாத்தையுமே போட்டு வைக்காங்க. மச்சான் போட்டு வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. சரி ஒரு வண்டி வர சொல்லி அனுப்பி விட்ருங்க அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அனுப்பி விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. டேய் பழனி கூடவே போய் கொடுத்து வந்துடும், அவங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், ஏன்னா அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லைம்பாங்க நம்ம போகட்ட அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா பொருளையும் இறக்கி வச்சுட்டேன், எல்லா பொருளும் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. லிஸ்ட்டை பார்த்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. நான் பாண்டியனே உங்கள் கடையிலேருந்தே ஒரு ஆள் வந்தார், வந்து எல்லா பொருளும் செக் பண்ணிட்டு விட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அது அடுத்த ஆள் இல்லை என் பிள்ளை தான் அப்படிங்கிறாரு.
இதை கேட்டோன்னே, நீங்கள் வந்து பாண்டியனோட பிள்ளையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மச்சினே அப்படிங்கல, அவர் அப்படி தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க. மச்சான் நீ இப்படியா சொன்னாருன்னு சொல்லிட்டு என்னைய பிள்ளை மாதிரி தான் நினைக்கிறோம் அதனால தான் செந்திலுக்கும் சம்பளம் கொடுக்கல எனக்கும் சம்பளம் கொடுக்கலையோ அப்படின்னு நினைக்காரு. நேராக வீட்டுக்கு போகிற அக்கா என்ன மச்சான் வந்து பிள்ளைன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. டேய் இதில் என்னடா இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை சம்பளமே தரல வைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். மச்சானாக இருக்காரு, நாளைக்கு எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்வோன்னு நினச்சிருக்கேன். ஆனால் மச்சான் வந்து என்ன என் பிள்ளை தான் வந்து அனுப்பணுன்னு மாதிரி சொல்லியிருக்காரு புள்ள இருக்க போன இடத்துல அப்படிங்கிறாங்க. உனக்கு சம்பளம் தரலன்னு யார் சொன்னா அப்படிங்கிறாங்க. எனக்கு தரவே இல்லையக்கா அப்படிங்கிறாங்க. உன் அக்கௌண்ட்லேயும் செந்தில் அக்கௌண்ட்லேயும் மாதம் ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்ருக்காரு. வாரம் அந்த பேங்க் புக்கு எடுத்து காமிக்க பாருன்னு சொல்லி பேங்க் பாஸ்புக் எடுத்து கொண்டு காமிக்காங்க. காமிச்சதை பார்த்தோன்னா பழனி அப்படியே அழுதுடுறாங்க. ஏன்டா அழுகுற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா மச்சான் வந்து சும்மா வச்சு வேலை வாங்குறாரு, ஒரு காசு தரமாட்டேக்கார் வைக்க மாட்டேக்காருன்னு பல வாட்டி வஞ்சிருக்கேன். பல வாட்டி நாங்கள் கிண்டல் கூட பண்ணியிருக்கோம் நானும் செந்திலும். ஆனால் எங்கள் 2 பேர்லேயும் குமரேசன் சித்தப்பாவுக்கு விட அதிக சம்பளமாக வச்சு அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. குமரேசன் மாமாவுக்கு 1000 ரூபா சம்பளம், அவங்க 2 பேருக்கும் 1200 சம்பளம் கணக்கு பண்ணி மாதம் அவர் வந்து போட்டு வச்சுருக்காரு. சரியா உங்களுக்கு தேவைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி தான். நாளைக்கு நீ ஒரு கடை வச்சாலும் சரி தான், உன் கல்யாணம் முடிச்சாலும் சரி தான், உன் கையில் 2 ரூபா காசு வேணும்னாடா, உன் பொண்டாட்டிக்கு வந்து நாளைக்கு தாலிக்குடி போடணும், உன் கையிலேருந்து 2 ரூபா காசு வச்சு போட்டால் தானே உனக்கு மதிப்பா. அது போக நீ விருந்துக்கு போனோம்னா கையில் காசு வேணும்ல, அவர்கிட்ட கட்டிகிட்டு இருப்பியா இல்லை ஏன்ட்ட கட்டிகிட்டு இருப்பியா. இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் மச்சான் வந்து அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்காரு. எனக்கும் இந்த விஷயத்தில் அவர் நினச்சா பெருமையாக தான் இருக்கும். யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம போடுதார வைக்கார. இப்படிப்பட்ட மச்சான் கிடைக்க நீனும் கொடுத்து வச்சுருக்கணும், இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நானும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற. அதுவும் சரி தாங்க. செக்கா வந்துட்டேன் சாப்பாடு போடு அப்படிங்கிறாங்க. சரிடா சாப்பிடு அப்படின்னு சாப்பிட்டு போகிறாங்க. உடனே பழனி நான் கடையில் இருக்க நீ சாப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை மச்சான் வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ டெலிவரி பண்ணி வீட்டுக்கு போயிட்டே அப்படிங்கிறாங்க. அவன் மச்சான் அப்படிங்கிறாங்க. புது மாப்பிள்ளை மச்சான் அதனால் சாப்பிட போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே செந்தில் நானும் கிளம்புறோமா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இரு அவன்கிட்ட ஒரு கதை சொல்லணும் அதுக்கப்புறம் போ அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் போங்க நான் வரேன் அப்படிங்கிறாரு. என்ன கதை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை நம்மளுக்கு 2 பேர்த்துக்குமே உங்கள் அப்பா சம்பளம் தரேன் நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதான் தரவே இல்லையா அம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம 2 பேரும் அக்கௌண்ட்லேயே ஒரு மாதம் தினக்கூலி போட்டு கணக்கு போட்டுட்ருக்காரு. தினம் ஒரு ஆளுக்கு 1200 கணக்கு பண்ணி போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்கிறாரு, அது என்னப்பா என்னோட கூட 200 வச்சு போடுறது. சொந்த பிள்ளைகளோட கூட 200 வச்சு போட்டு போனோம். சரி இருக்கட்டுமாப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எனக்கு 1000 சம்பளம், உங்களுக்கு 1200 சம்பளம். என்ன பிள்ளைகள் ஓடி ஆடி டெலிவரி பண்ணதே இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பணம் கிடச்சனால சந்தோஷமா அப்படிங்கிறாங்க குமரேசன். அதில் இல்லை பெற்ற பிள்ளைகள் மாதிரி நினச்சி எதிர்காலம் என்ன ஆகும்னு சொல்லி பயந்து போய் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கார்ல. ஒரு தகப்பனும் பிள்ளை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பிள்ளைக்கு ஏதாவது சேஃப்டி உருவாக்குவாங்க. அதேமாதிரி எங்கள் மச்சான் எனக்கும் சேர்த்து போட்டு வச்சுருக்காரு பாருங்க. செந்திலுக்கு போட்டால் அவரோட புள்ள 2 பேரும், நான் மச்சினனுக்கும் போட்டு வச்சுருக்காரு. மச்சினனுக்கும் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைக்காரு. அது போக தாலி குடிக்க வேணும், எதிர்காலத்துக்கு வேணும்னு சொல்லி போட்டு வச்சுருக்காரு பாருங்கள். மனுஷன் இத்தனை நாளும் போட்டு வச்சுருப்பார் போலையே அப்படிங்கிறாங்க. உடனே எவ்வளோ நாளாக போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. செந்தில் உனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே போட்ட மாதிரி தெரியுது, எனக்கு 10-15 வருஷத்துக்கு மேலே போட்டுருப்பார் போல அப்படிங்கிறாங்க. அப்போ மாமா நீ கிட்டத்தட்ட லட்சத்திபதியாக இருப்ப போலையே அப்படிங்கிறாங்க. ஆமாடா, அந்த பேங்க் பாஸ்புக்கும் உங்கள் அப்பாவில் நேரம் வாங்கி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனான்னு உன்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அப்பாவும் நினச்சா எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல மாமா. திடீர்னு டபார்னு கோவப்படுதாரு வைக்காரு. திடீர்னு வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு. கேள்விப்படும் போது ரொம்ப மனசுக்கு நெருடலாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது என்னப்பா அவன் கல்யாணத்தை முடிக்கிறதுலேருந்தே முன்னுக்கூட்டி இருந்தே அப்படி தான். அவன் உங்கள் அம்மையை கெட்டுவான் வைப்பான்னு நினைக்கல. நானும் கூட பழனி அண்ணன்மார் கடையில் தான் வேலை பார்த்தேன். பழனிலாம் அப்போ சின்ன பையன், அங்கே தான் வேலை பார்த்தேன் வச்சேன். அதுக்கப்புறம் பாண்டியன் தனியாக கடை ஆரம்பிச்சோன்னு நீ கூப்பிட்டா வந்துட்டேன் பிள்ளைங்கிட்ட. அதில் அவங்களும் என்கிட்ட பேச மாட்டாங்க. அப்போதுலேருந்தே பார்த்துட்ருக்கேன், வித்தியாசமாக தான் இருப்பான். அவன் வந்து உங்கள் அம்மையை கல்யாணம் முடிப்பான்னு நினைக்கல, இப்படி இதே ஊரில் பெரிய ஆளாக வருவான்னு நினச்சும் பார்க்கல. எல்லோரும் பொழைக்க வந்த பையன் ஊர் வீட்டு திருநெல்வேலியில் கூட ஒன்றை இடம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்றை இடம் கொடுத்து வேலை கொடுத்தாங்க. அதே இடத்துல கல்யாணம் முடிச்சான்னு சொன்னோன்னா ஒன்று வந்து வீட்டில் சேர்க்க மாட்டேன், ஊரில் சேர்க்க மாட்டேன் நானுங்க. அப்போ சரி நம்ம கூட வேலை பார்த்தா இல்லை அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு கூட்டி போனேன். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் நீ மாமான்னு தான் கூப்பிடுவார். ஆனால் சொந்தமும் கிடையாது, பந்தம் கிடையாது. உங்கள் அப்பா இன்றைக்கி வரையும் ஒரு தாய் மாமனுக்கு என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அந்த மரியாதையை விட அதிகப்படியான மரியாதையை எனக்கு கொடுப்பானப்பா. இப்போவும் உங்கள் அம்மா கோமதியாக எடுத்துக்கிட்டாலும் சரி தான், சித்தப்பான்னா மறுச்சொல்லி சொல்ல மாட்டான். இன்றைக்கி வரைக்கும் என்ன வந்து நான் வேலை செய்கிறேன்னா செய்யலையோ வச்சு எனக்கு 1000 ரூபா சம்பளம் தராங்க. என் வீட்டில் நல்லது கெட்டதை உங்கள் அப்பனும் உங்கள் அம்மையும் தான் நின்று செய்தாங்க, நீங்களும் செய்தீங்க. இல்லைங்கிட்டா உங்கள் அப்பா ஒரு படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு வச்சுக்காங்களேன் அப்படிங்கிறாங்க.
நீ சொன்ன உடனே எனக்கு சாப்பாட்டுக்கு போகிற வயிறு பசியே நின்றுட்டேன் அப்படிங்கிறாங்க. இதான் உண்மை அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள்ள, நான் கடையை பார்த்துட்டு நீ சாப்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் மீனா ஃபோன் அடிக்காங்க. மீனா, எங்கள் அப்பா எனக்கு சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஃபீல் பண்ணியிருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. என்ன இன்றைக்கி சம்பளம் தந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மட்டும் இல்லை, அவர் ஒவ்வொரு நாளும் தந்திருக்காரு, எனக்கு தான் தெரில அப்படிங்கிறாங்க. என்னங்க குழப்புறீங்க, சம்பளம் தந்தார் உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. என் கையில் தந்தால் தானே, தினம் 1200 கணக்கு பண்ணி 5 வருஷமாக ரெகுலராக பேங்க்கில் போட்டு வந்திருக்காரு, எனக்கு தான் அந்த விஷயம் தெரியல, அம்மாவும் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை. இன்றைக்கி பழனி மாமா வந்து அம்மாட்ட கேட்டிருப்பாங்க உங்களுக்கு, மச்சான் வந்து எனக்கு கல்யாணம் முடிக்க போகிறாரு, ஆனால் வந்து எனக்கு செலவுக்கு 5 காசு கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னை வந்து வேலை இல்லாத அப்ரெண்டிஸை தான் வைக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு போல். கேட்கும் போது தான் ஏன்டா அப்படின்னு நினைக்கிறேன், உன் அக்கௌண்ட்டில் லட்சக்கணக்கில் இருக்குடா, 15 வருஷமாக அக்கௌண்ட்டில் மாமா போட்டுட்ருக்காரு, மச்சான் போட்டுட்ருக்காரு, செந்தில் பேர்லேயும் 1500 கணக்கு பண்ணி 5 வருஷமாக போட்டுட்ருக்காரு, நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க போல். எனக்கு கூட தெரியல அப்படிங்கிறாங்க. பாருங்களேன், இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 5 வருஷம்னா ஒரு அமௌண்ட் வருமாங்க அப்படிங்கிறாங்க. அது அமௌண்ட் வரட்டும் வராமல் போட்டும் மீனா, ஆனால் இவ்வளோ திட்டமிடுதலோடு செஞ்சுருக்காங்க. நம்ம எல்லோரும் தப்பாக நினைக்கும். அப்பா வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு, சொத்து பத்துலும் வாங்கிக்கிட்டு, அரசியும் மாப்பிள்ளைங்க இவ்வளையும் பார்த்துக்கிட்டு, அதே போல் கொள்ளலையும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இவ்வளோ வரவு செலவு பார்க்குறாரு. ஆனால் எனக்கு அது கரெக்டாக போட்டிருக்காரு பாரு அப்படிங்கிறாங்க. உண்மையில் தாங்க மாமா ஒரு வித்தியாசமான ஆள் தான். மாமா மாதிரி ஒரு கேரக்டரை துபாயில் கூட பார்க்க முடியாதுங்க அப்படிங்க. என்ன காமெடி பண்ணிகிட்டு இருக்க, உண்மையை தான் சொல்கிறேன். எங்கேயுமேங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்க முடியாதுங்க. வித்தியாசமான ஆள் தான். கோவப்படுறதுலையும் மாமா அடிக்க இந்தியாவில் இல்லை, உலகத்தில் யாரும் கிடையாது. அதேமாதிரி அன்பை காட்டுறதுலையும் யாராலையும் இது பண்ண முடியாது. ஆனால் கெஸ் பண்ண முடியாது மனுஷன் எந்த நிமிஷத்தில் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உனக்கு கல்யாணம் முடிச்சு பிறந்த பிறகு தான் புதிராக இருக்குது, எங்களுக்கு புரியாத புதிராக பிறந்ததுலேருந்தே இருக்குது. திடீர்னு சந்தோஷமாக இருப்பார், திடீர்னு கோவப்படுவார். ஆனால் எரிமலை எப்போ வெடிக்கி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இவர் வித்தியாசமாக இருக்கிறாரு. இப்போ சாப்பிட போய்ட்டுருக்க மீனா அப்படிங்கிறாங்க. சாப்பிட போய்ட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, எப்படி போகிறீங்க? நடந்தான் போய்ட்டுருக்கேன். பைக் எட்டு போலையா? ஐயோ, நான் அந்த சந்தோஷத்தில் பைக்கு எடுக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிடைக்கிறாரு. என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ளே சாப்பிட்டு வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, என் அப்பா இப்படி பண்ண செய்யலை நினச்சி சந்தோஷத்தில் நடந்தே போயிட்டேன் அப்படிங்கிறேன். பாரேன், சரி பைக் எட்டு போ அப்படிங்கிறாங்க. டேய், ரோட்டில் நிறைய வண்டி வரும்டா, கவனமாக போ அப்படிங்கிறாங்க. சரிமாம்மா அப்படிங்கிறாங்க. பார்த்தியா பழனி, பணம் வந்துச்சுன்னா எல்லோரும் மாறிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, இந்த சந்தோஷத்தை வந்து எப்படி கொண்டாடணும்னு சொல்லி மனசுக்குள்ளே இது பண்ணியிருப்பான். சரி, அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, எங்கேயும் போனால் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படி ஒரு சந்தோஷத்தில் பொண்டாடிட்டு பேசியிருப்பான். இப்போ இதே தான் நான் நினச்சிருப்பேன், பொண்டாடி சொல்லியிருப்பேன். இப்போ நான் யார்கிட்ட பொண்டாடி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. பழனி, உன் வயசில் காதலுக்கு இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலையாப்பா அப்படிங்கிறாங்க. அதை எல்லாம் தான் எங்கள் மச்சான் கடையை குழி தோண்டி புதைச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. என்ன புதைச்சிட்ட அப்படிங்கிறாங்க. அதான் ஒன்றும் நடக்கலையே, எங்கள் மச்சான் இனி ஒரு பக்கமே விடலை, இந்த கடையே சுற்றி வாடினார். அப்படி சுற்றி முடிச்சிட்டேன் மச்சான், வீட்டுக்கு போகிறான்னு சொன்னால் இல்லை நீ குடோனை போய் சுற்று அப்படிம்பாரு. குடோனை சுற்றி முடிச்சிட்டேன் மச்சான் அப்படின்னா டெலிவரி போ அப்படிம்பாரு. டெலிவரி போனால் இல்லை மாப்பிள்ள, அவனெல்லாம் படிக்கானுவோ, போய் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வாம்பார். மச்சான் போட்டுட்டேன் அப்படின்னா செக் புக்கு போய் வீட்டில் வாங்கிட்டு வாம்பார். இப்படி என்னத்தையாவது எனக்கு வந்து லைட்டாக வேலையை கொடுத்துட்ருப்பாரு. நான் எங்கே போகிறது வாரது, ஒரு வயசு பையனாக ஒரு இடத்துல நிற்கிறது, ஜிகின்னு லாந்துறது. லாந்துனா தானே ஒரு பொன் பிள்ளை பார்க்கும், வைக்கும், பிடிக்கும், பழக வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வருத்தங்களும் உள்ளே தான் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. நானும் மனசு ஜீவி தானே, எனக்கும் ஒரு உணர்வு இருக்க தானே செய்யும். எனக்கு அந்த வயசில் வந்து நானும் லவ் மேரேஜ் பண்ணணும், வைக்கணும் அப்படின்னு இருந்தேன். ஆனால் எங்கள் மச்சான் கூட என்றைக்கு வந்தனோ அதுலேருந்து என்னால் எல்லாமே முடியாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ என்னப்பா கெட்டு போச்சு, ஒரு லவ் மேரேஜ் எதுவும் பண்ண வேண்டியது தானே, மச்சான் நான் வேணா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது, அதான் வயசும் போயிட்டேன். எங்கள் மச்சான் பார்த்து நம்ம என் செட்டில் யாராவது பார்த்து சேர்த்து வைக்காரா, இல்லைனா வயசானதை கட்டி வைக்காரா, எப்படி கட்டி வைக்காரோ அவர் சொல்கிறதுக்கு ஏற்றாலும் வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உங்கள் மச்சான் தான் சொன்னோம், நம்ம முன்னாடி தானே சொன்னார், நல்ல ஒரு அமர்ந்த பொண்ணாக பார்க்க சொல்லியிருக்காரு, சூப்பர் பொண்ணாக பார்க்கல, பொன் புரோக்கர், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. சரி 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 சித்தப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் சொன்னார் அப்படின்னு சொல்லி பொன் புரோக்கர் வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பொண்ணு வந்து டிகிரி படிச்சிருக்கு, நல்ல வசதி வாய்ப்பில் உள்ள பிள்ளை, 2 பிள்ளை, ஆனால் சொத்து ஃபுல்லுமே வந்து இளைய பிள்ளை கொடுக்குங்கிறாங்க. பொண்ணு பயங்கரமாக படிச்சிருக்கு, பொண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. முழிக்கையில் தான் வந்து அவனுக்கு தோணுது, நம்மகிட்ட கடன் வாங்கிட்டு தராத அந்த ஏமாத்துக்கார டிக்கெட்டு வீட்டில் உள்ள பிள்ளைலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தூக்கி எறிகிறாங்க. உடனே புரோக்கர் சொல்கிறாங்க, பொண்ணை பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் ஃபோட்டோ எறிகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த பொண்ணு குடும்பத்தில் ஆகிக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் ஆகிக்கூடாது, இது நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளை அப்படிங்க. யார் சொன்னால், அப்போ ஊராக கடன் வாங்கிட்டு
ஊரை பூரா வந்து அசிங்கப்படுத்தி கிடக்குறான். இவன் குடும்பத்தில் என் குடும்பத்தை கோர்த்து விட பார்க்கியா, உனக்கு எவ்வளோயா தந்தான் அவன், எவ்வளோ தந்து என் குடும்பத்தை வந்து சீரழிக்க சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஆச்சு ரொம்ப இதை இப்படி பேசாதீங்க, நான் ரொம்ப நாளாக வந்து தொழில் பண்ணுற ஆள் அப்படிங்கிறேன். என்னங்க தொழில் பண்ணுற ஆள், தொழில் பண்ணுற ஆள் இப்படி தான் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து சம்மந்தமில்லாத ஒரு குடும்பத்தில் ஒரு ஒன்றத்துக்கு லாயக்கூடாத குடும்பத்தில் பொண்ணை கொண்டு நீங்கள் வந்து காமிப்பீங்களோ அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பொன் புரோக்கர். அண்ணாச்சி இந்த மாதிரி நான் புரோக்கர் பேசுகிறேன் அப்படிங்க. சொல்லுங்கள் அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. நீங்கள் தந்த ஃபோட்டோவை கொண்டு மாப்பிள்ளைட்டுக்காரன்ட்ட கேட்டேன், இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.